ஒரு அழகான காடு. அந்த காட்டுக்குள்ள பழைய பச்சை நிற பேருந்து ஒன்று மெதுவா மெதுவா போய்கிட்டு இருந்தது. இது சாதாரண பேருந்தில்ல குழந்தைகளே, இதுதான் காடுப்பள்ளி பேருந்து. இந்த பேருந்த ஓட்டுறவர் யாருன்னா அன்பு நிறைந்த குரங்கு மாஸ்டர். அவர் எல்லாரையும் குழந்தைகளாதான் பார்த்தார். பேருந்துக்குள்ள பாருங்க, முதல் சீட்ல பெரிய சிங்கம் இன்று ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்குது. ஜன்னல் பக்கத்துல ஒட்டகச்சிவிங்கி மரங்கள ரசிச்சுக்கிட்டு. கதவு கிட்ட குட்டி யானை, நான் உள்ள போனா இடம் இருக்குமான்னு சின்ன பயம். முயல், வாத்து, பச்சோண்டி, குட்டி குட்டி குரங்குகள் எல்லாரும் ஒழுங்கா சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. அப்போ குரங்கு மாஸ்டர் சொன்னார், இந்த பேருந்துல சண்டைக்கு இடமில்லை. இங்கே யாரும் பெரியவங்க இல்லை, எல்லாரும் குழந்தைகளே. அத கேட்டதும் சிங்கம் சிரிச்சது. யானை மெதுவா உள்ள வந்தது. முயல் வாத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்தது. பேருந்து காடு வழியா போகும்போது பறவைகள் பாடினது. மரங்கள் வணக்கம்னு கையசைச்சது. அந்த நாள் பள்ளியில விலங்குகள் படிச்சது அன்பு, நட்பு, ஒற்றுமை. மாலை நேரம் பேருந்து திரும்பும்போது எல்லா விலங்குகளும் ஒரே குரல்ல, நாளைக்கு சீக்கிரம் வா மாஸ்டர். குரங்கு மாஸ்டர் சிரிச்சு சொன்னார், நல்ல மனசு இருந்தா இந்த பேருந்து எப்போதும் ஓடும்.